கையாளாதவங்களா போயிட்டாங்களாம். அவங்க அண்ணன் 2 பேரும் பாவம். அவனுக்கு எதுவுமே நல்லது செய்ய முடியாத நிலைமையில இருக்காங்களாம். அதான் அவங்க அக்கா புருஷனா பொறுப்பா அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு முயற்சி பண்ணிக்க. ஏய், எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுலாம் இல்ல. நாங்களும் எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்க்க தான் செஞ்சோம். பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டாங்க. மாப்பிள்ள பாண்டியன் ஸ்டோர்ல பொட்டலம் அடிக்கிறாருன்னு சொன்னோம். எடுபடி வேலை பாக்குறவனுக்கு எவையா பொண்ணு கொடுப்பான்? அதே இப்ப கொடுக்குறாங்கல்ல, பேசி முடிச்சுட்டு வந்துட்டானே. என் தம்பிக்கு உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாத்திருக்கியா? பள்ளி வேலைக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாத்திருக்கேன். அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அதுல இருந்து அவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை. இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்க கூடாது. ஐயோ, அத சொல்ல நீங்க யாரியா? நல்லா கேட்டுக்கங்க. நான் சொன்ன மாதிரி பழனிக்கு நிச்சயதார்த்தம் ஞாயிற்றுக்கிழமை ஜாம் நடக்கும். அப்படியெல்லாம் நீ நினைச்ச மாதிரி என் தம்பிக்கு நிச்சயத்தை நடத்திட முடியாது. யோ, நடத்தி காட்டிவையா? என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? என்ன பண்ணுவீங்க? நிச்சயத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த உலகத்துல கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் கூடாதுன்னு ஆசைப்படுற ஒரே நீங்க 2 பேரா தான் இருப்பீங்க. அவனுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைக்கல, நீ பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். கொடுமுறை. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா இல்லையா? நீங்க பள்ளிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கன்னு எத்தனை நாளா எனக்கு காத்துக்கு இருந்தேன். இப்ப வரைக்கும் ஒண்ணு நடக்க. அவன் என்ன சின்ன பயல? அவனுக்கு வயசாகிக்க போகுதுல. அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க 2 பேரும்? யோ, நாங்க யோசிக்கிறத விட எங்க தம்பியை பத்தி நீ ரொம்ப யோசிப்பியோ? என்னயா இப்ப இருக்கீங்க 2 பேரும்? முன்னாடி போனா முட்டுறீங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறீங்க. போல நிறுத்தியா? இதுக்கு மேல எல்லாம் பள்ளி கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்குமியா? அது மட்டும் இல்ல, தை மாதம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமும் நடக்கும். டேய் செந்தில,